சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. உதயநிதியை வீடு புகுந்து கைது, போலீஸ் குவிப்பு. தமிழக அரசியல் வரலாற்றில் என்றும் இல்லாத வகையில் ஒரே நாளில் அடுத்தடுத்து நடந்த அரசியல் நகர்வுகள் மாநிலத்தையே உலுக்கியிருக்கு. தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சு, அதற்கு எழுந்த எதிர்ப்புகள், தமிழக வெற்றி கழகத்தின் உடனடி கொந்தளிப்பு, நள்ளிரவில் பிறப்பிக்கப்பட்ட கைது உத்தரவு மற்றும் விடியற் காலையில் நடந்த அதிரடி கைது வரை அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஒரு திரைப்பட திரைக்கதையை விட விறுவிறுப்பா அரங்கேறியிருக்கு. காவிரி நதிநீர் பிரச்சனை மற்றும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை கண்டித்து தஞ்சாவூரில் திமுக சார்பில் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் விஜயின் நிர்வாக திறமையை கடுமையாக விமர்சித்து பேசினார். அவர் உரையாற்றி கொண்டிருக்கும் போதே கூட்டத்தில் இருந்த சிலர் எழுப்பிய கோஷங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்ட சில கருத்துக்களை தெரிவித்தார். அந்த பேச்சு பெண்களை அவமதிக்கும் வகையிலும் நாகரிகமற்ற இரட்டை அர்த்த தொனியிலும் அமைந்திருந்ததா சொல்லி உடனடியாக சமூக வலைத்தளங்களில் வைரலா இந்த விஷயம் மாறுச்சு. உதயநிதியின் இந்த உரை வெளியான சில மணி நேரங்களிலேயே ஆளும் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில கடும் எதிர்ப்பு அலை வீசியது. அரசியல் நாகரிகத்தின் எல்லை மீறி பேசுவதையும் பெண்களை இழிவுபடுத்துவதையும் சகித்து கொள்ள முடியாது என்று தாவேகா தலைவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அடுத்தடுத்து அறிக்கையை வெளியிட்டாங்க. நேற்று நாள் முழுவதும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல உதயநிதி ஸ்டாலினின் பேச்சை கண்டித்து தாவேகா மகளிர் அணியினரும் தொண்டர்களும் தெருவில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. உதயநிதியின் உருவ பொம்மையை எரித்தும் அவருக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியும் தங்கள் கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க. நிலைமையை உணர்ந்த தாவேகா தலைமை அடுத்த கட்டமா மாநிலம் தழுவிய அளவுல செவ்வாய்க்கிழமை அன்று மிக பெரும் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என சொன்னாங்க. போராட்டங்கள் தீவிரமடைந்ததை தொடர்ந்து தஞ்சாவூர் நகர காவல் நிலையத்தில் தாவேகா மகளிர் அணி அமைப்பாளர் சார்பில் உதயநிதி ஸ்டாலின் மீது முறைப்படி புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் பேரில் நள்ளிரவு 12 மணி அளவில் காவல்துறை அவசரமாக எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாங்க. வழக்கு பதிவு செய்யப்பட்ட அடுத்த சில நிமிடங்களிலேயே தலைமைச் செயலகம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளிடையே அவசர ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தவிர்க்கவும், டிவிகே தொண்டர்களின் கொந்தளிப்பை தணிக்கவும் உதயநிதி ஸ்டாலினை உடனடியாக கைது செய்வதே சரியான நடவடிக்கையா இருக்கும் என்று காவல்துறை தலைமை முடிவெடுத்தது. விஜய் இதில் உறுதியான உத்தரவுகளை பிறப்பித்திருந்தாராம். முதல்வர் விஜயின் நேரடி மேற்பார்வையில் சட்டம் ஒழுங்க நிலைநாட்ட காவல்துறைக்கு தெளிவான உத்தரவுகள் பறந்தது. இதனையடுத்து தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு தனிப்படை போலீசார் நள்ளிரவு 1:30 மணி அளவிலே தஞ்சாவூரில் இருந்து சென்னைக்கு அதிவேகமாக புறப்பட்டார். அதே நேரத்தில் சென்னை நீலாங்கரையில் அமைந்துள்ள உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்தை சுற்றியும் முன்னெச்சரிக்கையாக நூற்றுக்கணக்கான ஆயுதப்படை போலீசார் குவிக்கப்பட்டாங்க. நீலாங்கரை பகுதி முழுவதுமே காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு அப்பகுதியில் வாகன சோதனைகளும் தீவிரப்படுத்தப்பட்டது. செவ்வாய்க்கிழமை விடியற் காலை 5:30 மணி அளவில் தஞ்சாவூரில் இருந்து வந்த சிறப்பு தனிப்படை போலீசார் சென்னை நீலாங்கரையில் உள்ள உதயநிதி ஸ்டாலினின் வீட்டை அடைஞ்சாங்க. துணை ஆணையர் தலைமையிலான அதிகாரிகள் குழு வீட்டிற்குள் சென்று கைது ஆணையை பிறப்பித்தாங்க. அந்த நேரத்தில் வீட்டில் இருந்த உதயநிதி ஸ்டாலினின் மனைவி கிருத்திகா உதயநிதி அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி, அவர் குளித்து கொண்டிருக்கிறார், சற்று காத்திருங்க என்று சொல்லி கால அவகாசம் கேட்டார். அதற்குள் தகவல் அறிந்து திமுகவின் மூத்த தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்களுமான சேகர்பாபு, மா சுப்பிரமணியன் ஆகியோர் அவசரமாக நீலாங்கரை இல்லத்திற்கு வந்து சேர்ந்தாங்க. வீட்டின் வாசலிலேயே காவல் அதிகாரிகளை சந்தித்த தலைவர்கள் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு கைது நடவடிக்கை மேற்கொள்வது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று கூறி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இதனால் வீட்டின் முன் பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது. இது ஒரு செம காமெடி நாடகம். புன்னகையோடு பதிலளித்த உதயநிதி அதிகாரிகளுடன் நடந்த நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அமைதியாக வீட்டை விட்டு வெளியே வந்தார். வீட்டின் வாசலில் கூடியிருந்த செய்தியாளர்களும் திமுக ஆதரவாளர்களும் அவரை சூழ்ந்து கொண்டாங்க. போலீசாரின் இந்த கைது நடவடிக்கை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது
சற்றும் பதட்டமின்றி சிரித்தபடியே பதிலளித்த உதயநிதி ஸ்டாலின், ஆட்சி பொறுப்புக்கு வந்து 3 மாதங்களிலேயே மக்கள் மத்தியில் எழுந்த எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் ஆளும் கட்சி இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேறி இருக்கு. ஒரு சாதாரண அரசியல் பேச்சை எதிர்கொள்ள முடியாமல் தஞ்சாவூரிலிருந்து போலீஸை அனுப்பி என்னை கைது செய்வது என்பது ஒரு செம காமெடி. சட்ட ரீதியாக இந்த வழக்கை நாங்கள் எதிர்கொள்வோம். இந்த அடக்குமுறைக்கு எல்லாம் திமுக என்றுமே அஞ்சாது என்று கூறிவிட்டு காவல் வாகனத்தில் ஏறினார். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட செய்தி வெளியானதும் தமிழகத்தில் முக்கிய நகரங்களில் திமுக தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட தொடங்கியிருக்காங்க. மேலும் உதயநிதியை கைது செய்ய விடாமல் முன்னாள் அமைச்சர்கள் சேகர்பாபு, ஏவாவேலு உட்பட மா சுப்பிரமணியன் பலரும் குவிந்தாங்க. உதயநிதியின் இல்லத்திற்கு சபரீசனும் வருகை தந்தார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டதாகவும், முன்னதாக திமுக தலைவரும் மறைந்தால் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி 2001ஆம் ஆண்டில் ஜெயலலிதா ஆட்சியில் கைது செய்யப்பட்டார். அப்போது மத்திய அமைச்சராக இருந்த முரசொலி மாறன் விரைந்து வந்து கைதுக்கு எதிராக கடுமையாக எதிர்வினையாற்றினார். 2001 ஜூன் 30ஆம் தேதி அன்று அதிகாலை சுமார் 1:30 மணி அளவில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் மேம்பாலம் கட்டியதில் ஊழல் நடந்ததா போடப்பட்ட வழக்கில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியை கைது செய்ய அவரது வீட்டிற்குள் காவல்துறை அதிரடியாக புகுந்தாங்க. இது குறித்து திடீரென தகவல் வந்த நிலையில் அப்போது மத்திய வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சராக இருந்த முரசொலி மாறன் விரைந்து வந்தார். அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் முரசொலி மாறன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக நள்ளிரவில் இழுத்து செல்ல பார்க்கிறீர்கள் என்று கூறி முரசொலி மாறன் அவர்களை தடுக்க முயற்சி செய்தார். ஒரு முன்னாள் முதல்வரை, வயதான தலைவரை இப்படி தரதரவென இழுத்து செல்வது? கைதுக்கான வாரண்ட் எங்கே என்று காவல் அதிகாரிகளிடம் மிக கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கருணாநிதியை காப்பாற்ற முயன்ற முரசொலி மாறனுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனிடையே இதய கோளாறு மற்றும் உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்த முரசொலி மாறன் காவல்துறையின் தள்ளுமுள்ளுவில் காயமடைந்தார். தொடர்ந்து முரசொலி மாறன் போலீசாரை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று வாகனத்தில் ஏற்ற முயற்சித்தனர். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக முரசொலி மாறனுக்கு திடீரென மூச்சுத்திறனை ஏற்பட்டு அத்துடன் மாரடைப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஆபத்தான நிலையில் இருந்த முரசொலி மாறனை உடனடியாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் சேர்த்தனர். அப்போது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை அவர் மீது வழக்கு போட்டாங்க. அதே போலதான் தற்போது உதயநிதி ஸ்டாலினுக்காக சபரீசன் அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார். தொடர்ந்து சபரீசன் அவர்கள் எவ்வளவோ போராடி பார்த்தும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கைதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. மேலும் உதயநிதியோ என் கைது நடவடிக்கையை காமெடியாக பார்க்கிறேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். கைது நடவடிக்கைக்கு பயந்தவன் நான் அல்ல என்று கூறியுள்ள உதயநிதி ஸ்டாலின், நான் பேசாத ஒன்றை கட் காப்பி பேஸ்ட் செய்து பொய்யாக பரப்புகின்றனர் என குற்றம் சாட்டியிருக்கிறார். காவிரி பிரச்சனையை திசை திருப்ப முதல்வர் விஜய் முயற்சிப்பதாகவும் கூறிய உதயநிதி ஸ்டாலின், திமுகவின் கடைசி தொண்டன் கூட கைது நடவடிக்கைக்கு பயப்பட மாட்டான் என தெரிவிச்சிருக்கிறார். உதயநிதியின் கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காம கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க.